ஏன் முதலில் விநாயகரை வணங்க வேண்டும்? வணக்கம் ஆன்மீக அன்பர்களே! நமது வாழ்க்கையில் எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்கினாலும் சரி, அது ஒரு புதிய தொழிலாக இருக்கலாம், புதிய வீடாக இருக்கலாம், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், ஏன் ஒரு சாதாரண கடிதம் அல்லது குறிப்பு எழுதுவதாக இருந்தாலும், நாம் முதலில் பிள்ளையார் சுழி போட்டு ஸ்ரீ விநாயக பெருமானை நினைத்து வணங்கியே பிறகே தொடங்குகிறோம். இது வெறும் வழி வழியாக வந்த பழக்கம்தானா? அல்லது இதன் பின்னணியில் ஏதேனும் ஒரு ஆழமான வாழ்க்கை தத்துவம், ஆன்மீக ரகசியம் இருக்கிறதா? ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் தொகுத்தருளிய காஞ்சி மகாபிரிவாவில் அமிர்த உரைகளான தெய்வத்தின் குரல் முதல் பாகத்தில் மகாபிரிவா இதற்கான அற்புத விளக்கங்களை நமக்கு தந்திருக்கிறார். வாருங்கள், விநாயகர் வழிபாட்டின் 12 முக்கிய தத்துவங்களையும் ஆன்மீக அறிவியலையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தொடக்கத்தின் அடையாளம். நமது பாரத பண்பாட்டில் ஆன்மீக மரபிலும் ஒரு முக்கிய நெறி உண்டு. நாம் செய்யும் எந்த ஒரு செயலும் சுயநலத்தாலோ அல்லது அகந்தையாலோ தொடங்கப்படக்கூடாது. அது இறை நினைவோடும் மங்களகரமான எண்ணத்தோடும் தொடங்கப்பட வேண்டும். அந்த மங்களகரமான தொடக்கத்தின் முழு உருவமாகவே ஸ்ரீ மகா கணபதி போற்றப்படுகிறார். ஒரு காரியத்தின் தொடக்கம் சரியாக அமைந்துவிட்டால் அது முடிவும் சிறப்பாக இருக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. நாம் செய்யும் செயலில் தெய்வத்தின் அருள் ஆரம்பத்திலேயே கலக்க வேண்டும் என்பதற்காகவே முதற் கடவுளாக விநாயகரை வைத்து தொடங்குகிறோம். ஏன் விக்னேஸ்வரர்? வாழ்க்கையிலும் சரி, நாம் எடுக்கும் முயற்சிகளிலும் சரி, தடைகளே வரக்கூடாது என்று நினைப்பது சாத்தியமில்லை. தடைகளும் சவால்களும் மனித வாழ்க்கையின் இயற்கை விதி. ஆனால் அந்த தடைகளை கண்டு அஞ்சி நடுங்காமல் அதை அமைதியோடும் ஞானத்தோடும் எதிர்கொள்ளும் மனநிலையை தருபவர் விநாயகர். அதனால்தான் அவருக்கு விக்னேஸ்வரர், அதாவது தடைகளை அதிபதி என்றும் தடைகளை நீக்குபவர் என்றும் பெயர். நமது முயற்சியில் வரும் தடைகளை தகர்த்து வெற்றிக்கான பாதையை அமைத்து தருவதால் அவரை முதலில் வணங்குகிறோம். திருவுருவும் சொல்லும் ஆழமான வாழ்க்கை பாடம். விநாயகரின் திருவுருவ அமைப்பை பார்த்தால் அது வெறும் உருவம் மட்டுமல்ல, அது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மாபெரும் வாழ்க்கை போதனை. பெரிய காதுகள். உலகியல் வாழ்க்கையில் பிறர் சொல்வதை கூர்ந்து கேளுங்கள், நல்ல விஷயங்களை அதிகம் செவிமடுங்கள் என்பதை உணர்த்துகிறது. சிறிய கண்கள். தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை சிதறவிடாமல் நீங்கள் செய்யும் காரியத்தில் ஆழ்ந்த கவனத்தோடும் கூர்மையோடும் இருங்கள் என்பதை கற்பிக்கிறது. நீண்ட துதிக்கை. துதிக்கையால் ஒரு பெரிய மரத்தின் கிளையையும் முறிக்க முடியும். அதே சமயம் தரையில் கடக்கும் சிறிய ஊசியையும் எடுக்க முடியும். இது மனிதன் சூழ்நிலைக்கு ஏற்ப வலிமையையும் மென்மையையும் கையாள வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. எளிமையின் மகிமை. இறைவனை வழிபட தங்கம், வெள்ளி, ஆடம்பர பொருட்கள் தான் வேண்டும் என்பதில்லை. விநாயகர் எளிமையின் உருவம். தெருவோரத்து மரத்தடியிலும் இருப்பார், ஆற்றங்கரையில் இருப்பார். வெறும் களிமண்ணால் பிள்ளையார் செய்து வைக்கலாம். மஞ்சள் தூளில் நீர் தெளித்து பிள்ளையார் பிடிக்கலாம். அல்லது வெறும் 2 அருகம்புல்லை கிள்ளி போட்டாலே விநாயகர் குஷியாக அருள் புரிவார். பக்திக்கு மன தூய்மைதான் முக்கியமே தவிர ஆடம்பரமே தேவையில்லை என்ற மிகப்பெரிய எளிமையை பாடத்தை விநாயகர் நமக்கு கற்பிக்கிறார். பிரணவ வடிவத்தின் ரகசியம். அகர முதல எழுத்தெல்லாம் என்று திருவள்ளுவர் சொல்வது போல உலக படைப்புகள் மற்றும் மந்திரங்கள் அனைத்திற்கும் மூலமாக இருப்பது ஓம் எனும் பிரணவ மந்திரம். விநாயகரின் முக அமைப்பை கூர்ந்து கவனித்தால் யானை முகமும் துதிக்கையும் சேர்ந்து வளைந்து நிற்கும் வடிவம்
தமிழ் ஓம்கார எழுத்தின் அமைப்பையோ அல்லது வடமொழி பிரணவ வடிவத்தையோ ஒத்து இருக்கும். ஓம் எனும் பிரணவ வடிவமாகவே விநாயகர் விளங்குவதால் உலகத்தின் மூலத்தை முதலில் வழிபடுவதுதான் முறையான தொடக்கம். அகந்தையை அடக்கும் எலி வாகனம். மாபெரும் யானை முகமும் பெரிய சரீரமும் கொண்ட விநாயக பெருமான் மிக சிறிய எலியை தனது வாகனமாக கொண்டிருக்கிறார். இதில் ஒரு சிறந்த தத்துவமும் ஒளிந்திருக்கிறது. எலி என்பது எதையும் கொறித்து அழிக்கும் குணம் கொண்டது. நமது மனதில் இருக்கும் பேராசை, ஆணவம், அகந்தை போன்ற தீய குணங்களுக்கு எலிதான் குறியீடு. அகந்தை எளிய விநாயகர் தனது காலடியில் அடக்கி வாகனமாக வைத்திருப்பது போல நாமும் நமது மனதில் இருக்கும் ஆணவத்தையும் அகந்தையையும் கட்டுப்பாடுகள் வைத்திருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. ஒற்றை கொம்பின் ரகசியமும் தியாகம். விநாயகருக்கு ஏகதந்தன் என்றொரு பெயருண்டு, அதாவது ஒற்றை கொம்பன். மகாபாரத காவியத்தை வியாச பகவான் சொல்ல சொல்ல எந்த தடங்களும் இல்லாமல் எழுத ஒப்புக்கொண்டவர் விநாயகர். எழுதுவதற்கு பேனா உடைந்தபோது யோசிக்காமல் தன் சொந்த தந்தத்தையே ஒடித்து பேனாவாக பயன்படுத்தி மகாபாரத்தை எழுதியதான். நல்ல காரியத்திற்காகவும் உலக நன்மைக்காகவும் தன் உடலின் ஒரு பகுதியை தியாகம் செய்ய தயங்கக்கூடாது என்ற தியாக உணர்வையும் அறிவின் மென்மையையும் இது நமக்கு காட்டுகிறது. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை. ஞானப்பழத்தை பெறுவதற்காக முருகப்பெருமான் தனது மயில் வாகனத்தில் உலகத்தை சுற்றி வர புறப்பட்டார். ஆனால் விநாயகரோ உலகத்தையே சுற்றி வர தேவையில்லை. பெற்றோர்தான் உலகம் என்று உணர்ந்து தாய் பார்வதியும் தந்தை பரமேஸ்வரனையும் வலம் வந்து ஞானப்பழத்தை பெற்றார். சொந்த பெற்றோரை மதித்து வணங்குவதே அகில உலகத்தையும் வணங்குவதற்கு சமம் என்ற மிக சிறந்த குடும்ப நெறியையும் தர்மத்தையும் இந்த நிகழ்வு நமக்கு கற்பிக்கிறது. யோக அறிவியலின் நாயகன். ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லாமல் யோக கலை மற்றும் சரீர சாஸ்திரப்படி நமது உடலில் 6 ஆதார சக்கரங்கள் உள்ளன. இது முதுகெலும்பில் கீழ் பகுதியில் அமைந்திருக்கும் அடிப்படையான மூலாதார சக்கரம்தான் மனித உடலின் ஆற்றல் மையம். அது மூலாதார சக்கரத்தின் அதிபதியாக விளங்குபவர் ஸ்ரீ கணபதி. உடலின் ஆற்றலை விழிப்படை செய்யவும் ஆன்மீக பயணத்தில் முன்னேறவும் மூலாதார நாயகனான விநாயகரின் அருள் மிகவும் அவசியமாகும். தோப்பு கர்ணம் தரும் அறிவியல் நன்மை. நாம் விநாயகர் கோவிலுக்கு சென்றால் காதை பிடித்து தோப்பு கர்ணம் போடுகிறோம். இது ஏதோ சாதாரண வழிபாடு சடங்கல்ல, அறிவியல் பூர்வமான பிரெயின் யோகா. நமது இடது கையால் வலது காது மடலையும் வலது கையால் இடது காது மடலையும் பிடித்து கீழே அமர்ந்து எழுதும்போது மூளையின் இருபுறமும் உள்ள நரம்பு மண்டலங்கள் தூண்டப்படுகின்றன. இதனால் நினைவாற்றல், கவனக்குறைப்பு மற்றும் உடலின் இரத்த ஓட்டம் ஆகியவை கணிசமான அதிகரிக்கின்றன. நமது முன்னோர்கள் ஆன்மீகத்தின் பெயரால் மிக சிறந்த ஆரோக்கிய பயிற்சியை நமக்கு தந்திருக்கிறார்கள். அகந்தையை உடைக்கும் சிதறு தேங்காய். விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைக்கும் பழக்கம் நமக்கு உண்டு. தேங்காயின் வெளிப்புறம் கடினமான மட்டையும் ஓடும் இருக்கிறது. உள்ளே தூய்மையான இளநீரும் பருப்பும் இருக்கிறது. தேங்காய் சிதற உடைப்பது என்பது நமது கடினமான ஆணவத்தையும் அகந்தையையும் இறைவனின் பாதத்தில் உடைத்து சிதறடித்து உள்ளே இருக்கும் தூய்மையான மனம் எனும் இளநீரை அவனுக்கு சமர்ப்பிப்பதன் குறியீடு ஆகும். அகந்தை உடைந்தால் ஞானம் பிறக்கும் என்பதை இது உணர்த்துகிறது. இன்றைய வாழ்க்கைக்கான செய்தி.
இன்றைய அவசரமான நவீன வாழ்க்கையில் புதிய வேலை, தொழில், தேர்வு அல்லது எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் தொடங்குவதற்கு முன் ஒரு நிமிடம் மனதை அமைதிப்படுத்தி விநாயகரை நினைத்து நல்ல எண்ணத்துடன் காரியத்தை தொடங்குங்கள். அமைதியான மனமும் தெளிவான சிந்தனையும் தான் வெற்றிக்கான அடித்தளம். அதை விநாயகர் வழிபாடு நமக்கு நிச்சயமாக தரும். அன்பான நேயர்களே, விநாயகர் வழிபாடு என்பதும் வெறும் பணிவு சடங்கல்ல. அது பணிவு, ஞானம், வெற்றி ஆகியவற்றை வாழ்க்கையில் கடைபிடிக்க சொல்லும் ஆன்மீக அறிவியல். அடுத்த பகுதியில் பிள்ளையார் சுழியின் ஆழமான ஆன்மீக மற்றும் அறிவியல் அர்த்தம் பற்றி விரிவாக பார்ப்போம். கமெண்டில் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக என்று பதிவிடுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பிள்ளையாரோட ஆசீர்வாதமும் பெரியவா ஆசீர்வாதமும் எப்போதும் எல்லோருக்கும் இருக்கும்.